உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். அரசியல் களம் தேர்தலை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது. 2 முனை போட்டியா, 3 முனை போட்டியா, 4 முனை போட்டியா என்ற விவாதங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ் தேசிய களம் எவ்வாறு இருக்கின்றது என்ற ஒரு சிறிய பார்வை. என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய களம் ஆரம்ப கட்டத்தில் மிக நேர்த்தியாக தன்னுடைய நகர்தலை எடுத்து வந்தது. 2 பெரும் கட்சிகள் தமிழ் தேசியர்கள் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்று சொல்லுகிறார்கள். 2 பெரும் கட்சிகளுமே தூய்மையான தமிழ் தேசியம் பேசுகிறார்களா என்றால் கிடையாது. ஒருவர் திராவிடர்கள் எங்களுடைய பங்காளிகள் என்கிறார், இன்னொருவர் கலைஞர் மு கருணாநிதி தான் தமிழினத்தின் தலைவர் என்கிறார். இந்த இருவேறு தத்துவங்களையும் எடுத்துக்கொண்டு எப்படி தமிழ் தேசிய களத்தை வெல்ல வைக்க முடியும்? குறிப்பிட்ட காலங்களில் தமிழர் தலைமைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வேலை திட்டத்தை 2022-23 காலகட்டங்களில் நாங்கள் தொடங்கினோம். அந்த நேரத்தில் மூத்தோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேற்பட்டோர் அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய தமிழர் தலைமைகளை முதலில் இனம் கண்டு அவர்களை ஒருங்கிணைத்து இறுதியில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளையும் இதில் ஒருங்கிணைத்து திராவிடர் கூட்டணி என்பது போல தமிழர் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று பெருமுனைப்போடு வேலை திட்டம் செய்தோம். அதற்கான ஒருங்கிணைப்பாளர்களை முடிவு பண்ணி நவம்பர் 2023 நவம்பர் 1ஆம் தேதி இல்லை 2022 நவம்பர் 1ஆம் தேதி சேர சோழ பாண்டியர்கள் ஒன்று கூடி தங்களுடைய போரியல் தந்திரங்களை பகிர்ந்து கொண்டதாக, போர் வியூகங்களை வகுத்ததாக சொல்லப்படுகின்ற ஆரல்வாய் மொழி அடுத்து இருக்கக்கூடிய காவல் கிணறுக்கு அடுத்தால வரக்கூடிய முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் அந்த கலந்தாய்வை நாங்கள் மேற்கொண்டு கலந்தாய்வு முடித்து அதன் பின்பு நாங்கள் தமிழ்நாடு விடுதலை நாள், குமரி விடுதலை இந்த இரண்டையும் கொண்டாடும் விதமாக பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்து பேசினோம். அன்றைய செயல் திட்டங்களை எல்லாம் விரிவாக பேசப்பட்டன. ஆனால் எப்போதும் போல இந்த நிலத்தின் சாபமா இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் என்பது தெரியவில்லை. மீண்டும் அந்த ஒருங்கிணைப்பு களம் உடைபட்டு சிதறி போயிட்டு சாதியம் பேசுகின்றவர்களையாவது ஒருங்கிணைத்து விடலாம் என்று ஒரு கூட்டம் நாங்கள் வேலை செய்கிறோம், தமிழர் குடியரசியல் என்று. ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் இணைக்க நாம் ஒன்று சேர்க்க ஏதாவது ஒரு இடத்தில் திராவிடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இதை உடைக்கிறது. எனவே நான் எப்போதும் பேசுவது போல அண்ணன்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்வேன். ஆனால் இப்போது காலம் கடந்து கொண்டிருக்கிறது. எந்த லட்சிய நோக்கத்திற்காக தமிழ் தேசிய களம் பயணத்தை தொடங்கினோமோ அந்த லட்சிய நோக்கு இங்கே குறைந்து விட்டது என்று நான் சொல்லுகின்றேன். காரணம், இனத்தின் விடுதலை என்ற ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி நகர்ந்த அமைப்புகள் இன்று திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு என்பதை தாண்டி பாசிச பாஜக இன அழிப்பு செய்த காங்கிரஸ் என்ற எதிர்ப்பை தாண்டி தங்களுக்குள் தமிழர் நிலப்பரப்புக்குள் தங்களுக்குள் போட்டி போட்டு யார் பெரியவர் என்ற ஒரு பெரிய விடயத்தை செய்ய வருகிறார்கள். இதை இப்படியே கண்டும் காணாமல் நகர்ந்து விட வேண்டுமா என்ற கேள்வியோடு இன்னைக்கு உடைத்து பேசணும்னா 2 பேர் தான் முக்கிய தமிழர் தலைமைகளாக நான் பார்க்குறேன். ஒன்று அண்ணன் சீமான், இன்னொன்று அண்ணன் வேல்முருகன். இவர்கள் இருவருமே தங்களை ரத்தம் என்று பேசிக் கொள்கிறவர்கள். தேர்தல் கூட்டணியில் ஒருபோதும் ஒத்து போகாமல் நிற்கக்கூடியவர்கள். 2 பேருமே நாங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி நான் பயணித்த ஒரு அமைப்பு, தமிழ் தேசிய களத்தை இந்த நிலத்தில் உருவாக்கிய ஒரு கட்சி. ஆனால் தமிழ் தேசிய களத்தில் எங்களுக்கு ஒரு மாறுபாடு என்னவென்றால், எல்லோரும் நாங்கள் ஓடுவோம், நான் முன்னால் ஓடுகிறேன் என்ற அந்த வார்த்தையில் நான் முரண்படுகிறேன்.
அது எப்படி? நம்மை விட வேகமாக ஓடக்கூடிய காலை வெட்டி விடவா முடியும்? யார் இலக்கை வேகமாக சென்று அடைகிறானோ அவன்தான் அந்த அரியணையில் ஏற முடியும் என்றால், நீங்கள் பிற மொழியாளர்களை பூரம் கூட்டி வைத்துக் கொண்டு ஓட்டப்பந்தயத்தை துவங்குகின்றீர்கள். அப்ப யார் முதலில் ஓடுகிறானோ அவன் அல்லவா அந்த இடத்தை எட்டி பிடிப்பான். அதுபோல அண்ணன் சீமானுடைய நிலைப்பாடு. அண்ணன் வேல்முருகனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றுமே இல்லாமல் நான் மக்களுக்கு எந்த பணியும் செய்ய முடியாது இருப்பதற்கு விட, கூட்டணியில் இருந்து கொண்டாவது என்னை நம்பி நிற்கின்ற தம்பி தங்கைகளுக்கு, அண்ணன்களுக்கு, அக்காக்களுக்கு என்னான முடிந்த உதவிகளையும், தமிழ் சமூகத்துக்கு ஒரு சில விடயங்களை நான் பேசவும் முடிகிறது. சட்டமன்றத்தில் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நான் வழக்காட முடியுது. அவங்களோட வாய் தகராறு செய்ய முடிகிறது. என்னுடைய தமிழர் நிலைப்பாட்டை நான் நிலைநிறுத்த முடியும் என்று அண்ணன் சொல்கிறார். ஆனால் நான் உங்கள் இருவருக்கும் வைக்கின்ற கேள்வி, நீங்கள் இருவருமே என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தேசியம் பேசவில்லை. அதை ஒத்துக்கொள்ளுங்கள். இரண்டு பேருமே தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலும் நீங்க பாருங்க, ஒருத்தர் திமுகவை எதிர்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலை திட்டத்தில் பயணிக்க தொடங்கிவிட்டார். அது கண்கூடாக தெரிகிறது. இன்னொருவர் திமுகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? திமுகவோடு கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? திமுக தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்குமா? திராவிட சித்தாந்தம் பேசுகின்ற ஒரு அமைப்போடு நாம் நின்று கொண்டு எப்படி தமிழ் தேசிய களத்தை இங்கு வலுப்படுத்த முடியும்? தமிழ் தேசிய விடுதலையை எப்படி நாம் வென்றெடுக்க முடியும்? எப்போதும் போல தமிழன் வீரத்தோடும் மானத்தோடும் ஆண்மையோடும் நிகரற்ற திமிரோடும் தனித்து நாம் களம் கண்டால் மட்டுமே, தமிழர்களாக ஒருங்கிணைந்து ஒரு களத்தை உருவாக்கி அதில் ஓடினால் மட்டும்தானே நம் நிலம் நம் கை வரும். ஏன் அதை நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? எது உங்களை தடுக்கிறது? நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டம் அப்படியே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்தது. நாம் தமிழரில் வந்தவர்களுடைய வேலை என்ன? இங்கே வந்து அந்த நாம் தமிழர் கட்சியின் நடைமுறைகள் போலவே இங்கே சில விஷயங்களை நீங்கள் செய்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். ஆனால் மாறி மாறி வசைபாடுவதை நிறுத்துவதாகவே இல்லை. நான் ஒரு அமைப்பை கட்டமைத்து எடுத்து செல்கின்றேன் என்றால் என் அமைப்பில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து நிலை அங்கத்தினரும் அந்த தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு, இயக்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு, அமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு. இன்று நான் நாளைக்கு இன்னொருவர் வரும்போது அந்த அமைப்பின் சட்டத்திட்டத்திற்கு தான் இங்கே உயிர் இருக்க வேண்டுமே ஒழிய புயலினாச்சர் அந்த தனி மனிதருக்கு இங்கே உயிர் இருக்கக்கூடாது. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் எல்லாமே அமைப்பின் சட்டத்திட்டமாக மாறும் பொழுது உண்மையாகவே இங்கே உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் அனைத்தும் உடைப்பட்டு காணாமல் ஆக்கப்படுகின்றது. இதுதான் இந்த சிக்கலாகும். எனவே தமிழ் தேசிய களத்தை நோக்கி ஓடுகின்ற பாய்ச்சலில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் நீங்கள் முதலில் நீங்கள் ஒன்றிணைய மாட்டேங்கிறீர்கள். சரி, விட்டு தொலைங்க. ஒருவரை வசைபாடுவதை நிறுத்துங்கள். இது நிறைய பேசிட்டு அந்த காணொலி. நீங்க ரெண்டே சண்டை போடாதீங்க, ரெண்டு அமைப்புகளில் இருந்து பேசாதீங்க. நாம் தமிழரில் எத்தனை ஆண்டு காலமாக இருந்துவிட்டு ஒரே தட்டில் ஒரே குவளையில் குடித்துவிட்டு குழம்பி தேனி குடித்துவிட்டு வெளியே வந்தவுடன் அவன் அதை செய்தான், அவன் இதை செய்தான், அவன் ஒரு நாளைக்கு 40 தடவை கழிப்பறையை பயன்படுத்தினான், அவன் இந்த கழிப்பறையை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டு கழிப்பறை, இதையெல்லாம் பேசுகின்ற வாய்களுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதுவரை பூட்டு போடவில்லை. இன்னொன்று, அதே நிலையில் தன் வேல்முருகன் அண்ணனை தன் ரத்தம் என்று சொல்கின்ற அண்ணன் சீமான் அவருடைய அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புப்படுத்தவர்கள் அண்ணன் வேல்முருகனை ஒத்த சீட்டு இன்னும் பல விஷயங்களை வைத்து பேசும்போது அவர்கள் வாயை அடக்குவதற்கு ஏன் முடியவில்லை? அப்போ நீங்க என்ன செய்றீங்க? நீங்க எதிர்த்து தமிழ் தேசியத்திற்கு 2 பேர் எதிரிகள். ஒன்று ஆரியம் பேசுகிறவர்கள், இன்னொன்று திராவிடம் பேசுகிறவர்கள். ஆனால் நீங்கள் அவர்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு முழு நேர வேலையாக அண்ணன் வேல்முருகன் கட்சியில் இருக்கிறவர்கள் அண்ணன் சீமானையும், அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் வேல்முருகனை மட்டுமே வசைபாடி கொண்டு வாயை திறந்தாலே குப்பைகளை முழுவதும் கொட்டி கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன?
அப்போ நீங்க உங்க அமைப்பினர் நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்களா? அப்போ உங்கள் அமைப்பினர் நீங்கள் சொல்வதை கேட்க முடியாத போது நீங்கள் தொடர்ச்சியாக பேசி வரும் சித்தாந்தத்தை அரசியல் அறிவு பெறாத நம்முடைய சொந்தங்கள், அவன் வாழ்வாதாரத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாமரனாக இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் எவ்வாறு கேட்பார்கள்? ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்பது கூட சரியாக இல்லாத ஒரு அமைப்பின் வார்த்தைகளை எப்படி இந்த தமிழ் சமூகம் நம்பும்? ஏற்கனவே இந்த தமிழ் சமூகத்தின் இளம் தலைமுறை திரையின் வெளிச்சத்தை நோக்கி ஓடும் விட்டில் பூச்சிகளாக இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் அந்த வாக்குகளை அறுவடை செய்யவே முடியாது. நீங்கள் இதற்கு முன் அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து வேலை திட்டம் போட்டு வேலை செய்து நகர்ந்ததால் மட்டுமே 2026 தேர்தலை சந்திக்க முடியும். நாம் தமிழர் கட்சியின் 8% வாக்கு வங்கி என்பது சாதாரணமாக கிடைத்தது கிடையாது. ஒருவர் பேசியதினால் மட்டும் கிடைத்தது கிடையாது. நாம் தமிழர் கட்ட களம் வலுவானது. அதே போல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஒரு இருக்கையை வாங்கி அதில் வென்று சட்டமன்றத்திற்கு சென்றதும் சாதாரண விடயம் கிடையாது. சுங்கச்சாவடி தகர்ப்பு, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்து போராட்டம், காவிரிக்கான போராட்டம், பல்வேறு கட்ட போராட்ட களங்களில் சமரசம் இல்லாமல் ரத்தம் சிந்தி போராடியதன் விளைவாக இது ஒரு தமிழர் அமைப்பு, இதற்கு ஒரு பலம் இருக்குது, இதை பிடித்தி பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவா திமுக கூட்டணி உங்களுக்கு இருக்கையை கொடுத்தது. அப்போ நீங்கள் இருவரும் இரண்டு அண்ணன்களும் மாறி மாறி சண்டை போட்டு வேல்முருகன் அண்ணாவது கூட்டணியிலிருந்து இந்தியா ஒன்று பண்ணுவார், நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இன்று காலை வரை வெளியேற்று நீக்கம் நீக்கம் நீக்கம். இது என்ன பல்கலைக்கழகமா? பட்டம் படித்தவுடன் ஒருவர் வெளியேறுவது, புதிய உறுப்பினர் உள்ள வந்து படிக்க வருவது, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கும்போது 2026 தேர்தல் என்னை பொறுத்தமட்டில் தமிழ் தேசியர்களுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு தேர்தல் தான். அவ்வளவு பெரிய சவாலான தேர்தலை சந்திக்கின்ற என் நோயிரண்ணங்கள், நீங்கள் தெளிவான முதலில் திட்டமிடலுக்குள் வாங்க. உங்க கூட வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய பொறுப்பாளர்கள் சொல்லுகின்ற, அவர்கள் செயல்படுத்த நினைக்கின்ற மீண்டும் மீண்டும் திராவிட உடைப்பு, திராவிடத்தின் மூலமாக தமிழின உடைப்பை நீங்கள் அரங்கேற்ற விடாமல் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய தலைமையின் கீழ் ஒரு கூட்டணியாக திரளுங்கள். அவரவர் தைரியத்துக்கு ஏற்பார். எங்களை போன்றவர்கள் களம் காண நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் ஒன்றிணைந்தால் எங்களுக்கு வேலை, நீங்கள் ஒன்றிணையாவிட்டால் எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் வேறு வேலைகளை செய்வோம். எனவே தமிழர் நிலத்தை பாழ்படுத்துகின்ற திமுகவின் அருகில் குளிர் காய்ந்து கொண்டோ, 15 பேரை சுட்டுக் கொண்ட ஐயா எடப்பாடியாரின் அருகில் குளிர் காய்ந்து கொண்டோ, இல்ல எனக்கு யாருமே வேண்டாம், கூட இருக்கவங்களும் வேண்டாம்னு நிலைப்பாடு எடுத்து தடித்து நின்றோ, தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் விடுதலையை வென்று தராது. இது விடுதலை கிடையாது. அரசியல் மூலமாக இங்கு நீங்கள் விடுதலையை பெறலாம் என்று பேசுவது மிக 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 பெரிய அளவில் மக்களை, தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு தலைமுறையை மழுங்கடிக்கும் விடயம். அரசியல் வாக்கரசியல் மூலமாக விடுதலை கிடைக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், போலியான வாக்கு. எனவே என் அருமை சொந்தங்களே, இருவரும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பல அமைப்புகளில் இருக்கக்கூடிய உங்களை மாறி மாறி தூசித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, அசிங்கப்படுத்திக் கொண்டு தமிழர் இன ஓர்மைக்குள் நீங்கள் இன்னும் கோடுகளை வரையாதீர்கள். நீங்கள் வெட்டி பிளக்காமல் ஒட்டுவதற்கான வேலையை செய்யுங்கள் என் அன்பு சொந்தங்களே என்று உங்களை மறுபடியும் நிறைய காணொலி பேசுகிறேன். இந்த விஷயமா இன்னைக்கு சொல்றேன், இதை செய்யுங்கள். 2026 தேர்தலுக்கு சரியாக இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே உள்ளது. இந்த 5 மாதங்களில் ஆளும் திமுக, ஆளத்துடிக்கும் பாஜக, ஆண்டு முடித்த அதிமுக மிகப்பெரிய வேலை திட்டம் போட்டு தன் நகர்வை துவங்கிவிட்டது. ஆனால் ஒரு முறை கூட அரசு கட்டில் ஏறாத தமிழ் தேசியம் இன்னும் என்ன செய்கிறது என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. வேட்பாளர்கள்
மிக தெளிவாக இங்கே இறக்கப்பட வேண்டும். தமிழ் தெரியாத வேட்பாளர், தமிழ் பேச முடியாத வேட்பாளர், தமிழ் தேசியம் தெரியாத வேட்பாளர்களை களமிறக்கி மீண்டும் மீண்டும் நகைப்புக்குரிய ஒரு தேர்தல் களமாக தமிழ் தேசிய களத்தில் உள்ளவர்கள் இதை மாற்றி விடாதீர்கள் என்பதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். மீதி நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். நீங்கள் விட்டு சென்றால் நிச்சயமாக நாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுத்து வருகின்றோம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு திரை மோகத்தை அறவே உடை தெரிய வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் நீங்கள் எடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக அந்த வேலை திட்டங்களை செய்ய துவங்குகின்றோம். எனவே 2026 தேர்தல்களும் தமிழ் தேசியத்தின் இன்றைய அரசியல் அமைப்புகளுக்கு வாழ்வா சாவா என்பது மட்டும் உறுதி. நன்றி, வணக்கம்.